எஸ்ஐஆரை நிறுத்தி வைக்க கோரி தற்போது தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். திமுக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அரசியல் கட்சியினரும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருப்பதோடு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வழக்கு தாக்கல் செய்யும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பீகார் மாநில எஸ்ஐஆர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், குறிப்பாக இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வெளிவராத காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களே இருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு கொண்டு வந்துள்ளது. அதை ஏற்க இயலாது என்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் இந்த எஸ்ஐஆர்க்கு தொடக்கத்து முதலே இருந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும், ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாகவும் யதார்த்தீகர போக்குடன் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நமது அச்சத்திற்கு மிக முக்கியமான காரணம் பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் தான் என்றும், சிறுபான்மையினருடைய வாக்குகள் பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஆகியவற்றை குறிவைத்து நீக்கும் நோக்கத்தோடு தகுதியுள்ள வாக்காளர்களை நீக்கி தகுதியற்ற வாக்களை சேர்க்கும் சதித்திட்டத்தோடு பீகார் மாநிலத்தில் இந்த நடவடிக்கையானது நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் எந்த பதிலையும் மக்கள் மன்றத்திற்கோ உச்சநீதிமன்றத்திற்கோ இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. ஆகவேதான் ஒன்றிய பாஜகவினுடைய கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது. பீகாரில் நடைபெற்ற குளறுபடிகள் எதையும் களையாமல் தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் திட்டத்தை செயல்படுத்துவது மக்களினுடைய வாக்குரிமையை பறிப்பதாக இருப்பதாகவும், ஜனநாயகத்தை அடியோடு குழி தோண்டி புதைப்பதாக உள்ளது என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை என்றும் அனைத்து கட்சி கூட்ட அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் பிரதிநிதி சட்டம் ஒன்றிய அரசின் அரசுகளில் முறைப்படி அறிவிப்பு வெளியிட்டு அதன் மூலமாகவே தான் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய வேண்டும். அந்த முறையை பின்பற்றாமல் தேர்தல் ஆணையமே அறிவிப்பை தன்னிச்சையாக வெளியிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் சட்டத்திற்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கும் எதிராக இருப்பதாகவும் அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.